வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேம்குள்ளே புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜுட்சு கன்சின் அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்ஸு அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் OP52 அப்டேட் வரும் இல்லையா, அந்த ஒரு அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரப்போகிறாங்க தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வச்சுக்கலேன். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ பாருங்க வீடியோவில் போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம கேமுக்கு ஏர்ட்ராப் எங்கேயும் இங்கே கீழே விழுவுதோ, இந்த ஒரு ஏர்ட்ராப் வந்து கீழே விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் லூட் அடிக்க போகும்போது இனிமே கீழே யாராவது அடித்தா டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட க்ளோவாக இல்லைன்னா அந்த ஒரு ஏர்ட்ராப்பை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு level 400 பெஸ்ட் ஹெல்மெட்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருந்தேங்க. பயங்கரமாக இருக்கு இல்லையா. எக்ஸ்சேஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்சனல் வந்து அன்லாக் பண்ணோன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1500 காயின் தேவைப்படும் அப்படின்ட்டு இருக்குங்க. அப்படி அன்லாக் பண்ணால் இந்த ஒரு ஆர்சனலுக்குள்ளே என்னென்ன எடுக்குன்னா மேக்ஸ் லெவலில் வச்சு போட்ட எல்லா கன்னும் எடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தாம்சனே, மேக்டினே, M1014, M4A1 இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து level 3 பேக்ஸ்க்குனே இதில் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா. எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு காரை பேஸ் பண்ணி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கார் வெடிச்சிருச்சுன்னா நீங்கள் காரில் வெடிச்சா கூட உங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் டேமேஜ் போகாது, நார்மலாக தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் போகும் அப்படின்ட்டு இருக்குங்க. தான் பார்த்தீங்கன்னா ஜிச்சு காசினை வரப்போகுது இல்லையா. இந்த ஒரு ஜிச்சு காசினை பேஸ் பண்ணி ஒரு கத்தி ஸ்கின்னு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு கத்தி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து நாக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எலிமினேட் பண்ணுவோம் இல்லையா. எலிமினேட் பண்ணும்போது இது மாதிரி ஒரு எஃபெக்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கத்தி ஸ்கின் நீங்கள் எடுத்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து நருட்டோவில் எங்கேயே பார்த்த மாதிரி தான் இருக்கும். நருட்டோவில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஸ்கின் விட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணால் அதுக்கு தனியாக ஒரு எஃபெக்ட் மாதிரி விட்டுருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் பேஸ் பண்ணி இந்த ஒரு கத்தி ஸ்கின்னும் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு ஜிச்சு காசின் கொலாபரேஷன் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. இது ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளான டெய்லி டாஸ்க்கில் முடிக்கிற மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸில் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு பவர் பண்ணாட்டு இல்லையா, அதை வந்து நீங்கள் டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்மளால் வந்து ஹீரோ வந்து ஓடுவார் காயினில் புரியிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காயினில் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் விடுவா. அப்படி இந்த ஒரு பஞ்ச் விடாதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே 2 நாய் மேலே போகணும்னு வச்சுக்கோங்க. போகிறத மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாய்ஸ் பேக்கும் தராங்க. ஒவ்வொரு பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வாய்ஸ் பேக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டுருக்குங்க. எல்லா வாய்ஸ் பேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவனை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ட்டுருங்க. பார்த்தீங்கன்னா 3 நினைக்கிறேன். எல்லா பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி வாய்ஸ் பேக்னு வச்சுக்கோங்க. நருட்டோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி ஃப்ரீயாக 10 வச்சுட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே 10 வச்சுட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈவோ பண்டல் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த ஒரு ஈவோ பண்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு பண்டல் தான் வச்சுக்கலேன், இந்த ஒரு ஒயிட் கலர் பண்டல் அப்படின்ட்டு இருந்தேன். அதே லுக் சேஞ்ச் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க காஸ்டியூமே. இன்னும் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணல, பார்ப்போம் பொறுத்து எப்படி இருக்க போகுதுன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் வேறு சேஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் வெப்பன் ட்ரையல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க இல்லையா. வெப்பன் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெக்டாரு அண்ட் MI2B இது மாதிரி ஏகப்பட்ட ஸ்கின்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு கோல்ட் ராயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் அண்ட் மேல் பண்டில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றதுங்க. ரெண்டுமே ஹேஷ்டேல் வந்து ப்ளூ கலராக தான் விட்டுருக்காங்க. மற்ற சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் வந்து கோல்ட் ராயில் பேஸ் பண்ணி விட்டுட்டாங்க வச்சுக்கலேன். இந்த ஒரு கோல்ட் ராயில் வந்து மாஸ்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிட்டு மறக்காம காம்பஸ் சொல்லுங்கள். மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் பேஸ் பண்ணி உடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு வந்து ஒரு ஸ்கின்னு உடப்பாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. இந்த ஒரு ஸ்கேர் ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா. இந்த ஒரு ஸ்கேர் ஸ்கின்னு வரலைன்னா உங்களுக்கு வந்து டெசர்ட்டிக்கில் ஒரு ஸ்கின்னை வந்து வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. கையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லட் போகிற மாதிரி பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க வச்சுக்கலேன். இது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கே. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி இல்லையா மறக்காங்க ஆமாம் சொல்லுங்கள். இன்னொரு கன்று வரலைன்னா என்ன ப்ரூவ் பண்ணுறது நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி இந்த ஒரு கன்று வரலைன்னா இந்த ஒரு தாம்சன் கன் ஸ்கின் வந்து நம்ம கேமுக்குள்ள வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.